वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। वासुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। गाद्यायिनी महामाये महायोगिनी अधीश्वरी नंदगोपसुदं देवी पदिंदे गुरुदे नमः। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मीलितं येन तस्मै श्री गुरुवे नमः। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाचार्य गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे। श्री राम लक्ष्मण सीता समेत आंजनेय स्वामी नमः। रावण तिरस्करणम, அதாவது ராவண திரஸ்கரணம். திரஸ்தம்னா நிராகரித்தல். நிராகரிக்குதல்னா வெறுத்து விலக்கி வைக்கிறது. திரஸ்கரித்தல் அதை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறது. ஒதுக்கி வைக்கிறதுனா திரும்ப எப்போவாது எடுத்துக்கொள்ளலாமா, அந்த பேச்சுக்கே இடமில்லை. அப்படி ஒரு உண்மையான மறுக்கிற குணத்துக்கு பேர் தான், மறுக்கிற செயலுக்கு பேர் தான் திரஸ்கரித்தல்னு பேர். சீதை ராவணனை நிராகரிப்பது. பொதுவாக நம்ம வாழ்க்கையில் எதையுமே நிராகரிக்கிறது அப்படிங்கிறது, அதாவது வேண்டாம்னு சொல்கிறதுக்கு ஒரு அடிப்படை ஞானம், அடிப்படை அறிவு வேணும். எல்லாத்தையும் முரட்டுத்தனமாக முட்டாள்தனமாக வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அதே சமயத்தில் வேண்டாம்ங்கிற விஷயம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் அதை வேண்டாம்னு சொல்ல தயங்கக்கூடாது. இன்றைக்கி கலியுகத்தோட பயங்கரமான ஆபத்து இதுதான். வேண்டாம்னு சொல்கிறது, எதுக்காக எதை வேண்டாம்னு சொல்கிறோம் அப்படின்னு நமக்கே தெரியாது. முரட்டுத்தனமாக முட்டாள்தனமாக வேண்டாம்னு சொல்லுவோம். எதை வேண்டாம்போம்? அது நமக்கு ஆபத்தானதா, ஆபத்து இல்லாததா, அல்லது ஆபத்தை பின்னால் தரக்கூடியதா அப்படிங்கிறது தெரியாமலே முரட்டுத்தனமாக வேண்டாம்ங்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் வேண்டாம்ங்கிறது நல்லாவே தெரியும், அதை வேண்டாம்னு சொல்கிறதுக்கு தயக்கம். ஏன்னா இந்த வேண்டாத விஷயங்கள், அதாவது வேண்டாதன்னா தேவையில்லாத, தனக்கு உபயோகம் இல்லாத அந்த மாதிரியான செயல்கள், எண்ணங்கள் எல்லாமே நமக்கு எதிர்மறையான விளைவுகளை தரும். அதாவது நேர்மை இல்லாத, தூய்மை இல்லாத ஒரு வாழ்க்கையவும் சிந்தனையும் தரும். சரி, அது நேர்மை இல்லை, தூய்மை இல்லைங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரி தானே செய்கிறோம், கடவுளை நினச்சி தானே செய்கிறோம். அப்புறம் எப்படி அதில் தோல்வி வருது? அந்த தோல்விக்கு இழப்புக்கு காரணம் என்னது அப்படின்னு பார்த்தா, நம்ம அதோட விளைவு நமக்கு எந்த மாதிரியான துன்பத்தை தருதுங்கிறது தெரியாமலே அந்த செயலில் நம்ம ஈடுபட்டிருப்போம். ஒருத்தனுக்கு ரொம்ப பரிதாபகரமானவன் கடன் கொடுக்குறோம். கடன் கொடுக்குற பழக்கம் அந்த வைஷ்ணவர்களுக்கு இருக்காது. அவன் கேட்டதில் தங்களால் என்ன முடியுமோ அந்த பொருள் உதவியை செஞ்சுட்டு, இதை கடன் இல்லை, என்னுடைய பிரியமான ஒரு உதவித்தொகையாக நன்கொடையாக வச்சுக்கோ, நீ திருப்பி தர வேண்டாம், ஆனால் இன்னொரு தடவை கடன் கேட்டு என்கிட்ட வராதுன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அதனால் இந்த உதாரணம் வைஷ்ணவர்களுக்கு பொருந்தாது. ஒரு நல்ல வைஷ்ணவன் அப்படித்தான் செய்வான். ஏன்னா அவன் கிருஷ்ணருடைய சேவையில் தன் வாழ்க்கையை ஈடுபடுத்திக்கிட்டவன். இந்த உலகியல் பந்தங்களுக்கோ இறக்கப்படுறதோ அல்லது கோவப்படுறதோ அவனுக்கு தெரியாது, வராது. ஏதோ உதவின்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி யாசிக்கு கேட்குறவனுக்கு இல்லைன்னு சொல்லாமல் தங்களால் முடிஞ்சது என்னத்தையோ கொடுத்துருவாங்களே தவிர, கடனாக கொடுக்குறேன், அந்த என்னுடைய செல்வம் உங்ககிட்ட எவ்வளோ காலத்துக்கு இருக்குதோ அதுக்கு வாடகை, வட்டிங்கிற பேரில் வாடகை நீ இவ்வளோ கொடுத்துடணும்,
அப்படிங்கிறதெல்லாம் வைஷ்ணவனுக்கு அசிங்கமான வேலை. தன்னோட பொருளை இரவலாக கொடுத்து அவன் பயன்படுத்துறதுக்கு அனுபவிக்கிறதுக்கெல்லாம் அனுமதிச்சுட்டு அதுக்கு ஒரு வாடகையை வாங்குகிற அந்த ஒரு செயலை வைஷ்ணவன் செய்ய மாட்டான். அவனுக்கு வெக்கமாகவும் அருவருப்பாகவும் இருக்கும். அதனால் இங்கே வேண்டாம்னு சொல்கிறது, எதெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு வேண்டாம்னு சொல்லணும். எதெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த நமக்கு ஏற்படுற உணர்வுகள் துயரத்தையும் அமைதியின்மையவும் தருது. அப்படின்னா அது தரும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அந்த செயலோ அந்த நபர்களால் கிடைக்கக்கூடிய உதவியவோ தாராளமாக வேண்டாம்னு சொல்லலாம். அது எப்படி அது துயரம் ஆகுங்கிறத நம்ம முதல்ல எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் அவங்க கேள்வியே. அது துயரமாகுங்கிறத முதல்லையே தெரிஞ்சிக்க முடியாது தான். ஆனால் நமக்கு நம்ம சொந்த குணத்தில் ஏற்கனவே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த முறைக்கு நேர் எதிரான செயலாகவும் நேர் எதிரான கருத்து உள்ளதாகவும் நம்மக்கிட்ட எதிர்பாராத விதமாக வந்து திணிக்கப்படுது. அப்படின்னா அது நமக்கு வேண்டாதது தான், அது நமக்கு தேவையில்லாதது தான் அப்படிங்கிறத தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். புதுசாக வந்தால் ஏற்றுக்கூடாதுன்றீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டால், புதுசாக வந்தால் ஏற்றுக்கக்கூடாதுன்னெலாம் சொல்லலை. ஏற்கனவே புதுசாக தான் எல்லாமே வந்திருக்குது. ஏன்னா நமக்கு மறந்து போச்சு. அதனால் பக்தி புதுசாக வந்திருக்கு, பாசம் புதுசாக வந்திருக்கு, சொந்த பந்தம் பிள்ளைங்க புதுசாக வந்திருக்கிறாங்க, நண்பர்கள் புதியதாக வந்திருக்கிறார்கள், பகவானே புதியவர் தான். நமக்கு பகவானுக்கு பேர் புதியவன்னு ஒரு பேரும் இருக்குது. அப்போ பகவானே புதியவராக இருக்கும்போது அப்புறம் புதுசாக வர்றதை நம்ம வேண்டாம்னு சொல்கிறது எப்படி அப்படின்னா, நமக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற காலத்தில் நமக்கு உகந்ததாகவும் இயல்பாகவும் செயல்படக்கூடியதாகவும் அடுத்து சுமைகளை தராததாகவும் ஓய்வுக்கும் நிதானத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடியதாகவும் ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அதில் அந்த சுலபமாக இருக்கிற இந்த வாழ்க்கை முறைக்கு எதிரான ஒன்று திடீர்னு வந்துச்சு அப்படின்னா அது பொருந்தாததாக இருக்கிறது நமக்கு அதுலேயே தெரியும். இது நமக்கு பொருந்தாது அப்படின்னு. பின்னாடி விளைவுகள் வர்றது வந்து இப்போ கண்டுபிடிக்க முடியாது தான். ஆனால் முதல்லையே அது பொருந்தாததுங்கிறது நிச்சயமாக தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, நம் மனக்கண்ணாடி தூய்மையான மனம் கண்ணாடி போல் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இது நமக்கு பொருந்தாத செயலாச்சே அப்படிங்கிறது தானாக தெரியும். இன்றைக்கெல்லாம் வெறும் புலனிச்சைக்காக ஆணு பொண்ணையும் பொண்ணு ஆணையும் அவங்களுடைய சொந்த வாழ்க்கை முறை, உணவு முறை, இறைவனை வணங்கும் முறை, சொந்த பந்தங்கள்கிட்ட நடந்துக்கிற முறை, அவங்க தாய் தகப்பன்கிட்ட அவங்க இவ்வளோ காலம் வாழ்ந்த முறை எதுவுமே தெரியாமல் வெறும் புலனிச்சைக்காக ஒருத்தர் சார்ந்து வாழ்கிறதுக்கு நான் என்னுடைய சொந்த குணத்தையும் இவ்வளோ நாள் வாழ்ந்த முறையவும் என்னோட சேர்ந்து வாழ்ந்தவங்களுடைய அன்பையும் எல்லாத்தையுமே புறக்கணிச்சிட்டு உனக்காக நான் வாரேன், உன்னோட வாழ்க்கை முறையும் உன்னுடைய உணவு முறையும் உன்னுடைய பழக்க வழக்கங்களையும் நீ கடவுளை கும்புறது, சொந்த பந்தங்கள்கிட்ட இருக்கிறது அல்லது கடவுளை எதிர்க்கிறது, ஒழுக்கமாக இருக்கிறது, ஒழுக்கக்கேடாக இருக்கிறது, எதை வேணாலும் நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு புலன்வெறியில் ஒருத்தர் சார்ந்து போனோம்னா அப்படித்தான் இன்றைக்கி போயிட்டுருக்குறோம் புலன் அறிவில். அப்போது பொருந்தாத செயலுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறது வாழ்க்கை அப்படின்னு ஆகிப்போச்சு. இவ்வளவு தூரம்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. அடிப்படையிலேயே வடிகட்டின முட்டாளாக இருந்தால் தான் புலனிச்சைக்காக மற்ற உயர்ந்த விஷயங்களையெல்லாம் பொருட்படுத்தாமல் அதை சாதாரணமாக தூக்கி எறிஞ்சிடுறது. அந்த வெறும் இந்திரிய போகத்துக்காக. ஆனால் அதுக்கு பொய்யா ஒரு காரணம் என்ன சொல்கிறது, நான் தூய்மையான அன்பில் நான் அந்த மாதிரி போனேன் அப்படின்னு சொல்கிறது. தூய்மையான அன்பு அப்படி தூய்மை இல்லாத இடத்துல வரவே வராது. எங்கேயாவது தரிசு நிலத்தில் நல்ல விவசாய பயிர்கள் வளரும் அப்படிங்கிறது நீர் இல்லாத இடத்துல நெல் விளையும்னா எப்படி நம்புறது? அது மாதிரி பொருத்தமில்லாத பல செயல்கள் பார்க்கும்போதே தெரியும். அதை விட்டுட்டு நான் அன்பால் போனேன் அப்படின்னு சொல்கிறது பொய் தானே. அது எப்படி பொருந்தாது? நம்மளுடைய சொந்த நடத்தையில் இவ்வளோ காலம், அதாவது
நாமளே நமது வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய ஒரு ஒரு தைரியம் வர்ற அளவுக்கு, அந்த தைரியத்தில் செயலை செய்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்ததுக்கப்புறம், அது வரைக்கும் நம்மளை வளர்த்தவங்க, நம்ம கூட இருந்தவங்க, நம்ம வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை, பழக்க வழக்கம் எல்லாத்தையுமே உதாசீனம் பண்ணுற அளவுக்கு உன்னுடைய இந்திரிய போகத்துக்கான வெறி அப்படி தூண்டி விடுது. அப்போ பொருத்தமில்லாத ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு நிராகரிக்க தெரியாமல் இருக்கிறது பெரும் குற்றம். அந்த குற்றத்தினால நம்மளை நாமளே அழிச்சுக்குவோம். இங்கே சீதை ராவணனை நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் படிக்கிறோம். அவள் ஒரு துரும்ப போல் அவனை பார்த்து பேசுகிறான். முதல்ல என்ன சொல்கிறாங்க, அப்பவும் கூட நல்லவங்களுக்கு மூர்க்கத்தனமாக ஒருத்தரை அழிக்கவோ தண்டிக்கவோ அவனை தண்டிக்கவோ அல்லது அவனை விரட்டி விடுறதுக்கோ தைரியம் வராது. தைரியம்னா ஒரு வேகம் வராது. ஏன்னா அவங்களுக்கு அது பழக்கம் இருக்காது. மூர்க்கத்தனமாக முரட்டுத்தனமாக தன் விருப்பத்துக்காக, அதாவது தற்காலிக இச்சைகளுக்காக யாரையும் எதையும் எடுத்தெறிஞ்சு பேசுகிற பழக்கம் அவங்களுக்கு இருக்காது. அதனால் முதல்ல புதுசாக வந்திருக்குது. இப்படி ஒரு சம்பவமே அவங்க வாழ்க்கையில் வந்ததே இல்லை. ரொம்ப செல்லமாக அப்பா வீட்டில் வளர்ந்தாங்க. ரொம்ப செல்லமாக புகுந்த வீட்லேயும் அரண்மனையில் மாமனார் மாமியார்களால் கொண்டாடக்கூடிய இளவரசியாக, கணவனாலும் கொண்டாடப்படக்கூடிய நல்ல ஒரு யுவதியாக அந்த புறத்தில் ஆனந்தமாக வாழ்ந்தவங்க. அவங்கள எதிர்த்து பேசுகிறவங்களோ, அவங்க வரும்போது குறுக்க நின்று வழிமறைக்கிறவங்களோ யாரையுமே அவங்க இதுவரைக்கும் சந்தித்ததே இல்லை. சீதா பிராட்டி அப்படி ஒரு மலர் போல் எல்லாருமே பாராட்டி கொண்டாடி வாழ்ந்த ஒரு பழக்க வழக்கம் உள்ளவங்க. கானகத்துக்கு வந்திருக்கும்போது கூட சின்ன பிள்ளை போல் வனத்தில் சித்திரக்கூடத்தில் அங்கே சரையு நதிக்கரையில் ரொம்ப ஆனந்தமாக குழந்தைய போல் மலர்களும் செடிகளும் கொடிகளும் இருந்த அரண்மனை வாசத்தை விட இந்த வாசம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்கக்கிட்ட இயல்பாகவே இச்சைகளுக்கான, அதாவது தேக சௌகரியங்களுக்கான அந்த போக விஷயங்களில் நாட்டம் இல்லை. அந்த போக விஷயங்களை பற்றிய அடையாளம் தெரியவில்லை அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்ததுனால தான் அரண்மனை வாசத்தையும் தங்கத்தட்டில் சாப்பிட்றதையும், தரையில் உட்காந்து தர்பை புல்லில் உட்காந்து சாப்பிட்றதையும், ரெண்டையும் காய்கறி கிழங்குகளை சாப்பிட்றதும், அங்கே சமைத்த பல பட்சணங்களை சாப்பிட்றதும் எல்லாமே அவங்களுக்கு ஒன்றா தான் தெரிஞ்சிருக்குது. ஏன் வித்தியாசம் தெரியல அப்படின்னா, அதுலேயும் பாசம் இருந்தது அரண்மனை உபசரிப்பில், இங்கேயும் பாசம் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அன்பு பாசத்தோடு எல்லாருமே அருகே இருந்து அருமையாக கவனிச்சுக்கிட்ட அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்க மனசில் இன்பமாக இருக்குதே தவிர, அந்த கனிவிருக்கங்களோ இல்லை பதார்த்தங்களோ தங்கத்தட்டோ தர்பை புல் பாயோ அது வித்தியாசமெல்லாம் கிடையாது. அதனால அவங்களால சுகமாக இருக்க முடிஞ்சது எப்பவுமே. ஆனால் திடீர்னு குறுக்க வந்தது, அசுரத்தனமான வந்தது சூர்பனகை. ஆச்சரியமாக இருந்தது. இப்படி கூட ஒருத்தங்க இருப்பாங்களான்னு முதல் தடவையாக பார்க்குறாங்க. அங்கே தான் ஆரம்பமே. இப்படி ஒருத்தங்களால் இருக்க முடியுமா அப்படின்னு அதிசயமாக பார்க்குறாங்க. ராமனை ஒரு மலர்கொடி எப்படி கொம்பை தழுவுமோ அது மாதிரி ராமனுடைய தோலை சார்ந்து பின்புறமாக முதுகு பின்னாலேருந்து தோல் வழியாக அந்த சூர்பனகையை பார்க்குறாங்க. முதல் தடவையாக பார்க்குறாங்க. யார் இவங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்க, இவங்க நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அதுக்கு புரியவே இல்லை சீதைக்கு. சூர்பனகை சொல்கிறா, என்ன சொல்கிறா, ஹே மானிடா மன்மதா, உன்னை ஏமாற்றுவதற்காக ஒரு பிசாசு மென்மையான அழகிய வடிவம் எடுத்து உன் பக்கத்தில் உன்னை மயக்க பார்க்குறா, அவகிட்ட நீ மயங்கி விழுந்துடாத அப்படின்னு சூர்பனகை சொல்கிறாங்க. சீதைக்கு புரியல, யாரை சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி கொடிய வார்த்தையை கேட்டதே இல்லை. அதிசயமாக இருக்குது அவளுடைய அச்சம். அதே சமயத்தில் சூர்பனகைங்கிற அந்த பொண்ணு
சீதை யாருன்னே தெரியாமல், தன்னை யாருன்னே தெரியாமல், அவளையும் யார் எந்த நிலைமையில் நம்ம இங்கே இருந்துகிட்டு இருக்கோம், நம்ம எதுக்காக இந்த மானிடனை அடையணும்னு விரும்புகிறோங்கிற அந்த அறிவும் அவளுக்கே இல்லாமல் பேசுகிறத கேட்டு ராமனுக்கு நகைப்பு தான் வந்தது. இன்றைக்கி இந்த மாதிரி நமக்கு உரியவர்கள், நம்மோடு இருப்பவர்கள், நமக்காகவே வாழ்பவர்கள், அவர்களுக்காகவே நாம் வாழ்கிறோம், ஒருத்தர் சேர்ந்துருக்கோம். யாரோ ஒரு தந்திரக்காரன் நமக்கு சொந்தமானவங்களை நம்மக்கிட்டேயே அந்த சொந்தம் உன்னை ஏமாத்துது, நீ அதுக்கு அடிமையாகி உன்னுடைய இன்பத்தெல்லாம் இழக்கிற, நீ எங்கூட வா, ரொம்ப ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயங்க, ஒரு அந்த மாதிரியான ஆற்றல் உள்ளவர்கள் எதிரிகள் இன்றைக்கி சர்வ சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில், வீட்டுக்குள்ளே, சொல்லில், செயலில், கண் பார்வையில், காதில், எல்லா இடத்துலையுமே விழுந்துக்கிட்டு இருக்குது. நல்லா யோசித்து பாருங்கள், காதில் எதெல்லாம் விழுகுது, அதை கேட்டு நம்ம சம்மதிக்கிறோமோ சம்மதிக்கலையோ, என்ன துணிச்சல்ல அவங்க அப்படி பகிரங்கமாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கோயில் பக்கத்தில் குடல் கறி, ஈரல், ரத்த பொரியல், சில்லி சிக்கன், சில்லி மட்டன், ஃப்ரைடு சிக்கன், ஃப்ரைடு மட்டன், இப்படிலாம் சொல்லிக்கிட்டே விற்கிது. எந்த நேரமும் காதில் விழுந்துக்கிட்டே இருக்குது. இது ஏதோ ஒரு உடலோட உள் உறுப்புக்கள். அந்த உடலில் வசித்து அந்த பிராணனை அனுப்பிட்டு அந்த சவத்தில் இருக்கக்கூடிய உறுப்புக்களை துண்டு துண்டாக நறுக்கி, காய்கறிகளை போல் நறுக்கி, பழங்களை போல் நறுக்கி, அதில் தேவையான உப்பு கார சுவைகள் எல்லாம் சேர்த்து, எண்ணெயும் சேர்த்து பொரித்தோ வறுத்தோ அவிச்சோ விற்கிறான். அது எந்த நேரமும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. சொல்கிறாங்கல்ல, கேட்குறோம்ல. அதே மாதிரி இது பகிரங்கமாக வியாபாரமாக சொல்கிறாங்க. நாம் இதை எப்படி உணவுப் பொருளாக்கி இதை எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி அவங்க நினைக்கிறதில்ல. அதே மாதிரி சோப்புலேருந்து, எண்ணெயிலேருந்து, சோப்பு, எண்ணெய், அரிசி, பருப்பு, உடுத்துகிற வஸ்திரங்கள், நகைகள், பொன் ஆபரணங்கள், மருந்து வகைகள், உடல் ஆரோக்கியத்துக்காகன்னு சொல்லி கொடுக்குற பல மருந்துகள், உடலை நான் பல நோயிலிருந்து உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்கிற மருந்துகள், இப்படி ஔஷதத்திலிருந்து உதவியாக இருக்கக்கூடிய வஸ்திரம், உணவு, போக்குவரத்து வசதிகள், தங்குமிடங்கள், எல்லாத்துலேயும் சராசரி அடிப்படை தேவைகள், ஜீவனுக்கு இருக்கக்கூடிய, உடல் எடுத்த ஜீவனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகள் அத்தனையிலையும் இந்த சவத்தை எப்படி சுவைக்கிற மாதிரியான எண்ணத்தை கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி எல்லாமே அவனை தனக்குத்தானே சமாதி கட்டிக்கிற ஒரு மோசமான நிலைக்கு ஆளாக்கக்கூடியதை வழியே அந்த சூர்பனகைங்கிற அந்த இடத்துல இருந்து எல்லா சக்திகளுமே இன்றைக்கி நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த அழகே அதுதான். எல்லா அமங்கலமும் வசீகரமாக கவர்ச்சியாக இருக்கும். அது நம்மளை வசீகரிக்கிறது இல்லை, அதனுடைய சிறப்பை அதுவே சொல்லிக்கிட்டு தாராளமாக என்னை நீ எடுத்து ஆளலாம், என்னோட இன்பமாக இருக்கவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி, சூர்பனகை கூப்பிட்ற மாதிரி. இப்போ நான் பேசுகிறது எதுக்கு தேவையில்லாமல் ராமாயணத்தில் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, ராமாயணம் படிக்கிறோம், அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் நமக்கு அந்த ரசபாவம் எதுவுமே நமக்கு வாழ்கிறதுக்கு பயன்படலைன்னா அப்புறம் படித்து என்ன செய்ய? ராமாயணம் இன்றைக்கி நேத்தாக இருக்குது, பல்லாயிரம் காலமாக தொடர்ந்து மனிதர்களால் படிக்கப்பட்டும் கேட்கப்பட்டும் வந்திருக்குது. அவங்கவுங்க மனோபாவத்தில் ஒவ்வொருத்தரும் எப்படி தங்களை காப்பாற்றிக்கிறாங்க, ராமாயணத்தில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை தங்களுடைய உணர்வுகளில், தங்களுடைய வாழ்க்கை முறையில் நாம் சந்திக்கக்கூடியது. பகவான் வேலை மனைக்கிட்டு இங்கே இப்படி ஒரு ட்ராமாவை நடத்தி காட்டலை. அவருக்கு என்ன வேறு வேலை இல்லையா? ஜீவனுக்கு வாழ்ந்து காட்டுறதுக்காக பாடமாக சொல்லி கொடுக்கறதுக்கு தானே வந்திருக்கிறாரு. வேதம் தானே ராமாயண காவியமாக உருவாகியிருக்கு. ராமாயண காவியமாக உருவாகிறது கடவுளால் வழங்கப்பட்ட கருத்து தானே இது. அந்த கருத்தை நமக்கு எந்த வகையில் தேவையோ அந்த வகையில் எடுத்து பயன்படுத்த வேண்டியது தானே.
கடல் நிறைய உப்பு இருக்குது, உப்பு கடல் ஏண்டா கொடுத்தாருன்னு சொல்லி அதை துவேஷித்து பேசுகிறதுனால என்ன இருக்குது? இவ்வளோ உபயோகம் இல்லாத ஒரு தண்ணியை கொடுத்துருக்கிறாருன்னு. உப்பு இல்லாத எந்த ஒரு பண்டத்தையும் நம்ம உணவாக எடுத்துக்கவே முடியலையே. அப்படி இருக்கும்போது உப்பு கடல்னு ஒன்று பூமியில் கொடுத்துருக்கிறத நம்ம எப்படி உதாசீனம் பண்ண முடியும்? அதுக்குள்ளே வசிக்கக்கூடிய பல ஜந்துக்களும் அதுக்குள்ளே பல வசிக்குது. அந்த ஜந்துக்களையும் சேர்த்து தான் நம்ம சாப்பிட்றோம். அதையே பிழைப்பாக வச்சுக்கிட்டு தங்களுடைய உயிர் ஆதாரத்துக்கு, உயிர் வாழ்க்கைக்கு அதுக்காகவே போராடிக்கிட்டு இருக்கிறானுங்க. உயிரை கொடுத்து அந்த ஜந்துக்களை பிடிச்சிட்டு வந்து உயிரை எடுத்து விற்று வாங்கி சாப்பிட்றோம். எல்லா ஜீவர்களுமே தங்கள் உயிரை பணையம் வச்சு ஒரு வேளை உணவு தேடுற நிலைமையில் இருக்கிறது பூரா, அதாவது வறியவர்கள்னு அர்த்தம். உயிரை பணையம் வச்சா ஒரு வேளை உணவை எடுத்து சாப்பிடணும். அப்போ இறை தேடுறதுக்காக உயிரையே பணைய வைக்கிறவே இருக்கிறதுலையே வறியவனா இல்லையா? எந்த வகையில் வறியவன்? செல்வத்தில் மட்டும் இல்லை, அறிவில், ஒழுக்கத்தில், பண்பில், வாழ்க்கையில், ஆயுளில் அத்தனைக்குமே வறுமை தான் அவனுக்கு. போயும் உயிர் வளர்க்குறதுக்காக உயிரை வளர்க்க முடியாது. உடல் வளர்க்குறதுக்காக உயிரை பணைய வச்சா அந்த உடல் வளர்க்குறதுக்கான செயலை செஞ்சு நீ வாழுவ. அப்போ அவனை விட வறியவன் வேறு யார் இருக்கா? இப்படித்தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போது ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த சீதை நிராகரித்தால் அப்படிங்கிற அந்த ராவணன் நிராகரித்த அந்த சம்பவத்தில் ராவணன்கிறது யார்? இனிமேல் மற்ற அரக்கிகள்லாம் சொல்லுவாங்க. அவனை போற்றி புகழ்கிறவங்கெல்லாம் அடுத்து இருக்கிறாங்க. இந்த அம்மா முதல்ல சூர்பனையை பார்த்து மிரண்டப்போ கடவுளுக்கே நகைப்பு தான் வந்தது அப்படின்னு. இப்போ நீ கடவுள் முன்னால் இருக்கிற, உனக்கு இந்த உலகத்தோட அபவாதம் எதுவுமே தெரியல. உன்னை இறைவனுக்கானவளா உன்னை நீ நினச்சிக்கிட்ட. இறைவனும் உன்னை மனப்பூர்வமாக தன்னுடையவர்களாக எடுத்துக்கிட்டார். அவரை அண்டி ஆனந்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இதுவரைக்கும் அந்த மாதிரி தான் வாழ்ந்துருக்கிற. திடீர்னு ஒரு மோசமான விஷயங்கள் எதிர்பாராத விதமாக நீ உங்கிட்ட சண்டைக்கே வரல. அந்த எதிராற்றல் உன்னை எந்த விதத்துலையும் தாக்கலை. கடவுள்கிட்ட போய் அந்த எதிராற்றல் சொல்லுது. என்ன சொல்லுது? உன்னை அண்டி இருக்கிற அவங்கள விட்டுரு, அதால் உனக்கு கெடுதல் தான். எப்படி? கிருஷ்ணர்கிட்ட போய் உன்னுடைய பக்தர்களை நீ கைவிட்டுரு, பக்தர்களால் உனக்கு எப்போவுமே கஷ்டம்தான், எங்கூட வா, நான் உன்னை ஆனந்தமாக வச்சுக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்றதுக்கு கடவுளும் போயிட்டார். அப்படி கடவுள் போகலை அப்படின்னா இத்தனை கோயில்களில் கம்பியை போட்டு கட்டையை போட்டு திருவிழாவுக்கு காசு வசூலிக்க, உண்டியல் வசூலிக்க, வெட்டுக்குத்து, சண்டை சச்சரவுன்னு இவ்வளோ பிரச்சனைகள். எனக்கு உனக்குன்னு பரிவட்டம் கட்டுறது, அவங்களா சாமிக்கு மாலையை போட்டுக்கிறாங்க, அவங்களா எடுத்து அவங்க கழுத்தில் போட்டுக்கிறானுங்க, அதிகாரி வரானுங்க, அவன் நான் தான் அறநிலைத்துறை அதிகாரின்னு வர்றான், அரசாங்க அதிகாரின்னு வர்றான், அப்புறம் நான் தான் செல்வந்தன் வர்றான், காவல்துறை வருது, ஆம்புலன்ஸ் வருது, கோயில் முன்னால், ஆண்டாள் கோயில் முன்னால் நீ பாட்டுக்கு சொந்த வீட்டுக்கு சொந்த அம்மாவை பார்க்க போகிற அப்பாவி, உன் கையில் 5 ரூபாய்க்கு துளசி மாலை தான் வச்சுருக்க, போனால் தொன்னையில் ஒரு பிரசாதம் தருவாங்க, மனசார நீ எதிர்பார்க்குறதெல்லாம் வேறு ஒன்றுமே இல்லை. ஆனந்தமாக ஆண்டாள் கோயிலில் உட்காந்து அந்த காற்றும் கிளிகளும் குயில்களும் மயில்களும் கத்துற அந்த சுவையான அந்த நந்தவனத்தில் மருந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு பாடிட்டு இருக்கிறவங்களோட சேர்ந்து பாடிட்டு ஆனந்தமாக இருக்கலாங்கிற கற்பனையில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அன்றைக்கி ஒரு நாள் பயங்கரமான நிறைய கார்கள், வாகனங்கள், காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியாளர்கள், வட்டாட்சியாளர்கள், அரசு ஊழியர்கள், அரசாங்க அதிகாரிகள், கட்சி தலைவர்கள் இப்பெல்லாம் பரபரப்பாக இருந்து
அந்த இடத்துல அந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ அப்படின்னு உன்னை விரட்டிட்டு அங்கே போகிறாங்க. அவருக்கு வழி விட்டு போகிறாங்க. முன்னால் 2 பியூன் போகிறான். அங்கே போன உடனே அம்மாக்கிட்ட இருந்து போட்டிருக்கிற மாலையை எடுத்து, ரங்கமன்னார் கழுத்தில் இருக்கிற மாலையை எடுத்து இவங்களுக்கு போடுறாங்க. அதிகாரிகள்லாம் சல்யூட் அடிக்கிறாங்க. இவங்க அங்கே ஒவ்வொரு சன்னதிக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. பொதுமக்கள்லாம் வெளியில் காத்துட்ருக்குறாங்க. இந்த மாதிரியெல்லாம் நடந்து அவர் வெளியில் வர்றாரு. வந்தவுடனே அந்த மாலையை, ஆண்டாள் போட்ட மாலை திருப்பதிக்கு போய் திருப்பதி பாலாஜி கழுத்தில் போய் விழுகுது. அப்பேற்பட்ட அந்த மாலையை இவனுக்கு கொடுத்தா, ஆண்டாள்கிட்ட இருந்து எடுத்த அந்த துளசி மாலையை இவனுக்கு கொடுத்தா வாங்கி கார் பேனட்டில் கட்டி தொங்க விட்டுரும். இல்லாட்டி உள்ள காரில் சீட்டில் போடுவான், அங்கிட்டு போய் குப்பையில் போட்டுருவான். அப்போது ஆண்டாள் மாலையும் தெரியல, ஆண்டாளும் தெரியல. அரசியலை எப்படா இருக்கும்னா புளியலை மாதிரி வேலியில் படர்ந்துருக்கும்னு சொன்னானா. அந்த மாதிரி இவனுக்கு எதுவுமே தெரியாது. இப்படிப்பட்ட சூர்பனகைக்கு பிறந்தவனுங்க எல்லாம் இன்றைக்கி ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு, அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு கோயிலில் போய் இருக்கான்னா, அப்போ அந்த சூர்பனகை சொல்கிறத கேட்டு பக்தன் பகவான் என்ன செஞ்சிட்டான், சீதையாக இருக்கிற நம்மளையெல்லாம் கழட்டி விட்டான். அப்படி தானே? கழட்டி விட்டுட்டு என்ன செஞ்சிட்டியா, சூர்பனகை கூட போயிட்டான். இப்படி ஒரு கடவுளை இந்த கலியுகத்தில் கண்டமா நம்ம பார்க்குறோம். இப்போ நடக்கிறதெல்லாம் அப்படித்தான் இருக்குது. எப்பட்றா நீ என்னையே கை விட்டுட்டு இப்போ சீதை என்ன செய்யணும்? ராவணன் நிராகரிக்கிறது அப்புறம். முதல்ல சூர்பனகைகிட்ட இருந்து உன்னையில்லடா நான் காப்பாற்றணும். சூர்பனகைகிட்ட இருந்து நான் உன்னை எப்படி காப்பாற்றுறது? நீ என்ன காப்பாற்றணுங்கிறது நான் எதிர்பார்த்து ஓம் பின்னால் வந்திருந்தா உன்னையவே நான் சூர்பனகைகிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் இப்போ நான் இருக்கேன். அப்போ நிராகரிக்க வேண்டிய தைரியம் யாருக்கு இருக்கணும்? சீதைக்கு இருக்கணும். சீதைனா பக்தர்கள், ஜீவனுக்கு இருக்கணும். ஜீவனுக்கு புருஷோத்தமன் மேலே எந்த அளவுக்கு பற்றும் தைரியமும் கலியுகத்தில் இருந்துச்சுன்னா, அந்த பக்தி இருந்ததுன்னா பகவானையும் சேர்த்து காப்பாற்றலாம். அது என்ன, பகவான் சூர்பனகைக்கும் சீதைக்கும் வித்தியாசம் தெரியாமல் சூர்பனகை கேட்டு போயிட்டான்னு சொல்கிறீங்களே, ராமாயணத்தையும் தலையில் மாத்திரியே அப்படின்னு நீங்கள் கேட்டால், நானாக மாற்றலை. இப்போ இந்த உலகத்தில் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி சூர்பனகையாக இருக்கிறவங்க கிட்ட பகவான் மாட்டிட்டு சீதையை கைவிட்டு சீதையாக இருக்கிற பக்தர்கள்லாம் வெளியில் நின்றுக்கிட்டு அவன் எப்படி தவிக்கிறாங்கங்கிறத பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். நடக்கிறத வச்சு நான் சொல்கிறேன், நானாக மாற்றலை. ஆனால் ராமாயணம் மாறாது, நம்பலாம். சூர்பனகையை பலராமர் எப்படி அவமானப்படுத்தி, அதாவது அங்ககீனப்படுத்தி அடித்து விரட்டினாரோ, ராமன் தான், பகவான் தான் சிரிக்கிறார். ஆனால் பலராமர் ஆதிசேஷன், பகவானுடைய புருஷ லட்சணத்துக்கு, தைரிய லட்சணத்துக்கு இருக்கிற அவருடைய சகோதரர் ஆதிசேஷனோ சக்கரத்தாழ்வாரோ அவருடைய பாஞ்சசன்யமோ அவர் உடைவாளோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவருடைய காவலர்கள் துவாரபாலகர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் பகவான்கிட்ட இவங்களை அப்புறப்படுத்திடுவாங்க. சூர்பனகையை எப்படி அப்புறப்படுத்தினாங்களோ அது மாதிரி ஆயிடுவாங்க. அதே சூர்பனகை எப்படி போய் அவனுடைய பரிவாரங்களில் போய் சொல்லி பகவானை எதிர்க்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணி பக்தர்களுக்கு எவ்வளோ துன்பங்களை தந்தாலும் கூட கடைசியில் அந்த பக்தனை மீட்கிறத காரணமாக வச்சு பகவான் அவங்களையெல்லாம் அழிச்சிக்கிட்டு தான் இருக்கிறார். அதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வழக்கமாக சூர்பனகையும் சொல்கிற பேச்சை கேட்டு வம்பிழுத்துக்கிட்டு தான் இருக்கா பகவானை. இன்றைக்கி நேரத்தில் இந்த அறநிலைத்துறை வர்றதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யமாக அந்த ஊர் தனவந்தர்களும் செல்வந்தர்களும் பக்தர்களுக்கு இப்படித்தான் துயரம் கொடுத்தாங்க. அறநிலைத்துறை வந்துச்சு. இப்போ அது பண்ணுற துயரத்துக்கு பழையபடி பகவான் போராட வேண்டியது இருக்குது. ஆக சூர்பனகை எப்போவும் இருந்துக்கிட்டு தான் இருக்கா. துரியோதனனும் எப்போவும் இருந்துக்கிட்டு தான் இருக்கான். துச்சாதனனும் இருந்துக்கிட்டு தான் இருக்கான். பகவானும் அவங்கள அழிச்சிக்கிட்டு தான் இருக்கார். பக்தர்களும் ஆனந்தமாக பகவானை பாடிக்கிட்டு மகிழ்ச்சியாக இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் நாம் சீதையை போல ஜனகனின் மகளாக செல்வ செழிப்பில் வளர்ந்தாலும்
காதல் கணவனோட தசரத சக்கரவர்த்தியோட மருமகளாக மாட்டு பொண்ணா ஆனந்தமாக வளர்ந்தாலும், அரண்மனையில் இருந்தாலும், ஆரண்யத்தில் இருந்தாலும் எப்பொழுதும் கள்ளமில்லாமல் ஆனந்த சுரூபமாகவே பிராட்டி இருந்தா. ஆனால் இப்படி ஒரு அமங்கலம் வந்த உடனே மிரண்டுட்டா. புதுசு அசோகவனத்தில் கொண்டு வந்து அபகரித்து கொண்டு வந்து வச்சுட்டான். இவளுக்கு சண்டை போட தெரியாது, துடுக்குத்தனமாக துக்கிரித்தனமாக பேச தெரியாது. ராமன்கிட்ட இருக்கிற நம்பிக்கையும் பாசமும் மட்டும்தான் தெரியும். அயோக்கியர்களை இவ பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவன் எப்பேற்பட்ட அயோக்கியங்கிறது நல்லா தெரிஞ்சதுனால துணிஞ்சு பேச ஒரு தைரியம் வந்திருக்கு. எப்படி வந்துச்சு? அந்த அயோக்கியன் எந்த அயோக்கியனாக இருந்தாலும் சரி, நீ நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு காதில், கண்ணில், கருத்தில் இங்கே உன்னை வசீகரிக்கக்கூடிய, உன்னுடைய நேர்மையும் ஒழுக்கத்தையும் பண்பையும் கெடுக்கக்கூடிய நகை விளம்பரத்திலேருந்து, சேலை விளம்பரத்திலேருந்து, உணவு விளம்பரத்திலேருந்து எல்லா விளம்பரமும் இன்றைக்கி வந்து உன்னைய நாசமாக்குறதுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே நிற்கிது. உன் சொந்த பந்தமும் அப்படித்தான் அதுக்குள்ளே கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுக்கு தயாராக இருக்குது. எல்லாம் சூர்பனைக்கு பிறந்தவங்க தான். இவங்க இத்தனை விஷயத்தையும் கடந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு தைரியம் இருக்குது. என்னன்னு கேட்டால், இத்தனையும் கோழைகள். ராமன்கிற அந்த ஒரு உத்தம புருஷோத்தமன் நம்ம இதயத்தில் இல்லாத சமயத்தில் நம்ம மன மாளிகைக்குள்ளே போகிற திருடர்கள். புரியுதா? மாயமான் பின்னால் ராமனை அனுப்பிட்டு நாம தான் இந்த களவாடிகளை நம்ம எண்ணத்துக்குள்ளே விட்டுட்டோம். அங்கே ஆரம்பித்தது ஏழ்ற. ஆனால் மாயமான் பின்னால் நம்ம ராமனை அனுப்பாத சீதையாக நம்ம இருந்தோம்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் அசுரர்கள் அங்கங்கே இருப்பாங்க. அதை அழிக்கிறதுக்கு பகவான் எப்படியோ நம்மளை மாயமான் பின்னால் பகவானை போக வைக்கிற வேலையை நாம் செய்கிற மாதிரி ஆக்கி விட்டான். ஆனால் நம்ம சுதாரிச்சுக்கணும். துன்பத்துக்கு ஆளான உடனே ஆஹா நம்ம தெரியாமல் விழுந்துட்டோமடா, நமக்கு தெரியாமலே நம்மளை கவர்ந்து கொண்டு போயிட்டாங்களே, அப்போது நம்மளை மீட்கிறதுக்கு பகவான் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல தைரியமாக தெளிவாக இருந்தோம்னா பகவான் வந்து காப்பாற்றிடுவார். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதா? அப்போது இந்த எப்போ அந்த அயோக்கியன் என் ராமன் இல்லாத நேரம் பார்த்து என்ன அபகரிச்சானோ அப்போவே இந்த அயோக்கியன் வலிமை குறைந்தவன். என் ராமனை விட, என்னை விட அயோக்கியன் வலிமை குறைந்தவன்கிறது தெரிஞ்சதுனால மெதுவாக தைரியம் வந்திருக்கு. இல்லாட்டி இந்த பிள்ளைக்கு தைரியமே வராது. அவன் கோலங்கிறது தெரிஞ்சு போச்சு. எப்போ தெரிஞ்சது? இன்னும் மிரட்டிக்கிட்டே இருக்கான். இவன் ஏன் மிரட்டிக்கிட்டே இருக்கான்? கொல்றதுனா கொல்லு தொலைய வேண்டியதான மூதேவி. நான் தான் மாட்டேன்ட்டே இல்லை. ஒரு சொல்ல உனக்கு புரியலையா? உனக்கு நல்லது சொல்லி கொடுக்க ஆள் இல்லையா? என்ன அயோக்கியத்தனத்தை இவ்வளோ அழகாக சொல்லிக்கிட்டே இருக்கிற? நான் சொல்கிறது உனக்கு மண்டையிலேயே ஏறலைன்னா நீ முட்டாள் தானே. புரியுதா? திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேங்க. வந்து கொண்டு வந்து வச்சு இவ்வளோ காலம் ஆயிடுச்சு. திரும்ப திரும்ப காலையில் வந்து இப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்கான், கஞ்சிக்கிட்டு இருக்கான், மிரட்டிக்கிட்டு இருக்கான். இன்னும் 2 மாதம் டைம்னு அவகாசம் கொடுத்துருக்குறேன். அப்போ அவனால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனால தான் தைரியமாக சர்வ சாதாரணமாக அவளை திரும்பி கூட பார்க்காம துரும்ப விட கேவலமானவன்னு சொல்லி ஒரு துரும்பை எடுத்து கிள்ளி போட்டு அந்த துரும்பை பார்த்து பேசுகிறான். இப்போ தைரியம் இந்த பிள்ளைக்கு எப்படி வந்துச்சு? எதனால் வந்துச்சு? தெய்வத்தால் வந்துச்சா? உனக்கு தைரியம் எப்படி வரும்? கடவுள் தராத தைரியம் தன்மை வருத்த கூலி தரும். வள்ளுவர் சொல்லியிருக்காரு. கடவுள் தராத தைரியம் உனக்கு எப்படி வந்துருச்சு? கடவுள் தராத செல்வம் உனக்கு எப்படி வரும்? கடவுள் தராத வீரம் உனக்கு எப்படி வரும்? கடவுள் தராத அன்பு உனக்கு எப்படி வரும்? ஈரம். அந்த கடவுள் உனக்கு நடத்தின அந்த பாடத்திலேயே உன் வாழ்க்கையில் உன்னை எந்தெந்த சம்பவங்களை எல்லாம் சந்திக்க வைக்கிறாரோ, எந்தெந்த சம்பவங்கள்லாம் உன்னை பயமுறுத்தினாலும் உன்னை தொட முடியாதபடி வச்சிருக்கிறதையோ நீ எப்போ புரிஞ்சுக்கிட்டியோ அப்போவே கடவுள் தராத தைரியம், கடவுள் தராத செல்வம், கடவுள் தராத வீரம்லாம் உனக்குள்ள சுயம்பு வந்துடும். அப்புறம் கடவுள் வந்து உன்னை மொத்தமும் சொந்தம் கொண்டாடிக்குவார். இந்த ரகசியம் தெரியணும். புரியுதா? இதுதான் பக்தி தேவியினுடைய பாசம்ங்கிறது.
பக்தி தேவி உள்ளே இருந்தான்னா இந்த ஞானம், பக்திக்குள்ளே ஞானம் இருக்கும், ஆனால் ஞானத்துக்குள்ளே பக்தி இருக்காது. கர்மயோகமும் ஞான யோகமும் பக்தி யோகத்துக்குள்ளே இருக்கும், ஆனால் கர்மயோகத்தில் ஞான யோகம் இருக்கலாம், ஆனால் பக்தி யோகம் இருக்காது. புரியுதா? ஆக பக்திங்கிறது தான். நேற்று பாப்பா நீ தானே சொன்ன, நம்ம குருமரை சொன்னது, ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால் வர்ற பக்தி. அதாவது பிராப்தத்திலேயே நமக்கு இறைவன் அருளால் இருக்கக்கூடிய ஒரு பக்தி. அப்புறம் சத்சங்கத்தில் குருவினுடைய கருணையினால் கிடைக்கிற பக்தி. அதுக்கப்புறம் நமது சொந்த சாதனைகளால் ஏற்படுற பக்தி. இந்த சொந்த சாதனையில் நம்மளால் பக்தி பண்ணிக்க புத்தி இல்லை. ஆனால் பூர்வீகத்தில் பெரியவங்க அனுக்கிரகத்தினால, பூர்வீகத்திலே பிராப்தத்தினால பக்தி இருக்கா அப்படின்னா அதுவும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதுவும் இந்த வெயில் காலத்தில் வற்றி போகிற குளம் மாதிரி நமது செயல்கள் சரியில்லைன்னா வற்றி போகும், அஞ்ஞானத்தினால காஞ்சி போகும். அப்போது கிருபையினால தான் பக்தி, ஆச்சாரியனுடைய கிருபையினால் பக்தி. ஆச்சாரியனையும் இது நம்புறதுக்கு புத்தி இல்லைன்னா அவ்வளோதான், கைவிடப்பட்டிருக்கு. குரு கைவிட மாட்டார், நாம் குருவை கைவிட்டுறலாம் இல்லையா? அந்த மாதிரியான ஐட்டம்னா அப்போ நமக்கு பக்திக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடுவோம். எல்லாம் இந்த சூர்பனைக்கு பிறந்தவங்க பூரா நம்மளை திருட்டு போயிடுவாங்க. கொண்டு போய் ராவணன் சொன்ன மாதிரி உன்னைய என்னோடய சமையல்காரர்கள் காலை சிற்றுண்டியாக சமைத்து கொடுத்து விடுவார்கள், நான் தின்று விடுவேன், ஜாக்கிரதை அப்படிங்கிறான். அப்போ அம்மாவுக்கு தைரியம் எப்படி வருது? அவன் யாரும் இல்லாத நேரத்தில், ராமனோ ஒரு ஆண்கள் இல்லாத நேரத்தில் தனித்து பொண்ணாக இருக்கிறவளை தூக்கிட்டு வரும்போதே அவனுடைய கோழைத்தனம் தெரிஞ்சு போச்சு, மார்வேடம் போட்டு தூக்குனதில்லை. ரெண்டாவது, இவ்வளோ நாள் மிரட்டிக்கிட்டே இருக்கான், சொல்லிக்கிட்டே இருக்கிறான், அவனோட இன்பத்துக்கு ஆசை காட்டிக்கிட்டே இருக்கானே தவிர அவனால் நம்மளை நெருங்கவும் முடியல, தொடவும் முடியல அப்படிங்கிறதுல ஒன்று. அது இவன் இழிவானவன், இவனை பார்த்து பேசுறது கூட இவனுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிறதுனால அவனை ஒரு துரும்பை விட மோசமானவனா அவனே புரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக தூக்கி போட்டு, நீ நல்லவன் இல்லையா, உனக்கு நல்லவர்கள் யாரும் உதவி புத்திமதி சொல்லலையா அப்படிங்கிற கருத்தில் வலியுறுத்தி சொல்கிறாங்க. அடுத்து, நான் யாருக்கு சொந்தமானவள், அது எப்படிப்பட்ட சொந்தம், எனக்கும் ராமனுக்கும் அப்படிங்கிறது மாற்றிக்கொள்ள முடியாத சொந்தம் அப்படிங்கிறத உறுதியாக எடுத்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து, இப்பேற்பட்ட அமங்கலமான செயலை செய்கிற நீ உன்னுடைய சொந்த விருப்பத்துக்காக உன்னுடைய ராஜ்யம், உன்னுடைய செல்வம், உன்னுடைய ஐஸ்வர்யம் எல்லாத்தையுமே பறி கொடுத்துட்டு அழிஞ்சு போவ அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து, இதோ வருகிறார்கள் என்னுடைய ராம லக்ஷ்மணர்கள், அவங்க படை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீ அவங்க வர்றாங்க, நிச்சயமாக என்னை மீட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு 4 விதத்தில் அவனை மிரட்டுறாங்க, அருமையாக சொல்கிறாங்க. இதே மாதிரி நமது வாழ்க்கையில் நாம் சீதையை போலவே உனக்கு துயரங்கள், துன்பங்கள், துரோகங்கள் எதுவுமே அறிமுகமாகாத நல்லவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னாலுமே நீங்களாக எதையும் எதிர்க்க வேண்டாம். உங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு விஷயம் என்னது? இந்த தீய சக்தியெல்லாம் உன்னை தொடக்கூட முடியாமல் தள்ளி நின்று மிரட்டிக்கிட்டு இருக்கு, அதனால் பயப்பட வேண்டாம். புரியுதா? அதே சமயத்தில் இறைவன் இல்லாத நேரத்தில் தான் உன்னை இந்த மிரட்ட வருமே தவிர, இறைவன் உன்னுடைய இதய மாளிகையில் இருக்கிற வரைக்கும் அவன் என்ன மார்வேடம் போட்டு உன்னைய தூக்கிட்டு போக முடியாது அப்படிங்கிறது தெரியுது. அதனால் சூர்பனகைக்கு பிறந்தவங்க எவ்வளோ பேர் எத்தனை காலத்தில் இருந்தாலும் உங்களுடைய தைரியம், உங்களுடைய லட்சணம், அந்த புருஷ லட்சணம் உத்தம மகா புருஷ லட்சணத்தில் இருக்கிற பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரும். ஆக நமக்கு என்ன வேணும்? வைராக்கியம் வேணும். புருஷ லட்சணம் நம்மக்கிட்ட இருக்கணும். பக்தி தேவியினுடைய புத்தி நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, அவளுடைய கருணை இருந்ததுன்னா பக்தி தேவியும் பலம் பெறுவாள், நம்மளும் நலம் பெறலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.